எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எல் நினோ தாக்கம், பருவமழை தாமதம் ஆகியவை குறித்து அரசு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைப்பொழிவு குறைந்து ஒருவேளை தண்ணீர் பற்றாக்குறை போன்ற சவால்கள் எழுந்தால் அதனை எதிர்கொள்ள மத்திய அரசும் மகாராஷ்டிர மாநில அரசும் முழு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் தயாராக உள்ளன. எங்களின் முதல் முன்னுரிமை எப்போதும் விவசாயிகள்தான் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், உலகளாவிய போர் சூழல் காரணமாக ஒரு மூட்டை உரத்தின் விலை 3000 ரூபாய் வரை உயர்ந்த போதும் அந்த பாரத்தை அரசு விவசாயிகள் மீது சுமத்தவில்லை. பிரதமர் மோடி சுமார் 90% மானியத்தை மத்திய அரசின் பட்ஜெட்டிலேயே ஏற்றுக்கொண்டதால் 12 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய அதே விலைக்கே இன்றும் விவசாயிகளுக்கு உர மூட்டைகள் கிடைக்கின்றன என்று கூறினார். இதற்கிடையில் எல் நினோ தீவிரமடைந்து வருவதாலும் தென்மேற்கு பருவமழை தாமதமாக தொடங்கியுள்ளதாலும் இந்தியாவின் கரீஃப் பயிர் சாகுபடி நடப்பு பருவத்தில் கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளதாக ஐசிஐசிஐ வங்கியின் சமீபத்திய ஆய்வு அறிக்கை தெரிவிப்பதாக பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். குறிப்பாக குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தெலங்கானா, பீகார் போன்ற மாநிலங்களில் வழக்கத்தை விட குறைவான மழையே பதிவாகியுள்ளது. இதனால் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி சரிவை சந்தித்துள்ள போதிலும் நெல் சாகுபடி 28.4% வரை அதிகரித்துள்ளது என்று அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.